Okay, ma'am. Good evening to you. Today we are going to see automation, networking and information system MCQ question. This is part 3 section. Already we have covered 139, 140 questions. Today we will begin with 148th question. So today we are going to start with the 140th question. So this is direct answer only. Match the following. Nisker or Instock. Instock oda new name எதுன்னு கேட்டாங்கன்னா Nisker. ஸோ அது யார் இன்ஸ்டாக் வந்து கொண்டு வந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா கிரந்தாலியா டிஹெச்ஏ வரும். ஸோ கிரந்தாலியா இஸ் அ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் விச் வாஸ் brought out பை இன்ஸ்டாக் ஆர் நிஸ்கேர். அடுத்து பார்த்தீங்கன்னா டெசிடாக் கொண்டு வந்த சாஃப்ட்வேர் பேர் என்ன? சஞ்சய் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். தென் ஐடிஆர்சி கொண்டு வந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா மினைஎஸ்எஸ். ஐடிஆர்சி brought out மினைஎஸ்எஸ் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அடுத்து இன்ஃபோடெக் அவங்க என்ன லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாங்கன்னா லிப்சிஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோல் வந்து சாஃப்ட்வேர் ஃபார் யூனிவர்சிட்டி லைப்ரரிஸ். அது யார் கொண்டு வந்தாங்கன்னா இன்ஃப்ளேப்நெட். லிப்சிஸ் சாஃப்ட்வேரை கொண்டு வந்தது யார் அப்படின்னா இன்ஃபோடெக். ஸ்லிம் சாஃப்ட்வேரை கொண்டு வந்தது அல்காரதம். வினைஎஸ்எஸ் சாஃப்ட்வேரை கொண்டு வந்தது யுனெஸ்கோ. 142 பாருங்க. சிடிஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் வந்து யுனெஸ்கோ கொண்டு வந்தாங்க. சஞ்சய் சாஃப்ட்வேர் வந்து டெசிடாக். கிரந்தாலியா வந்து நிஸ்கேர் ஆர் இன்ஸ்டாக். லிப்சிஸ் வந்து இன்ஃபோடெக். அடுத்த கொஸ்டின் 143 பாருங்க. சிடிஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் வந்து யுனெஸ்கோ, சஞ்சய் வந்து டெசிடாக்கு, கிரந்தாலயா வந்து இன்ஸ்டாக்கு, மைத்ரேயி வந்து சிஎம்சி கல்கட்டா. மைத்ரேயி லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா சிஎம்சி கல்கட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித்யாநிதி. ஸோ வித்யாநிதினா என்னது? ஸோ இட் இஸ் எலக்ட்ரானிக் தீசிஸ் அண்ட் டெசர்டேஷன். வித்யாநிதின்றது ஒரு வெப்சைட். அதில் வந்து எலக்ட்ரானிக் தீசிஸ் அண்ட் டெசர்டேஷன் வந்து they will upload. That is known as Vidyanidhi. It is a repository. Vidyanidhi is nothing but it is a repository or storehouse of electronic thesis and dissertation. So Vidyanidhiல வந்து repository ஸ்டோரேஜ் என்ன ஸ்டோர் பண்ணிப்பாங்க அப்படின்னா தீசிஸ், பிஹெச்டி தீசிஸும் டெசர்டேஷனும் தே வில் அப்லோட் அண்ட் ஸ்டோர். புரியுதுங்களா? அடுத்து டிகேடிஎல் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. அதுனா என்ன அப்படின்னா இட் இஸ் அ டிஜிட்டல் ஆர்கைவ். புரியுதுங்களா? ஸோ டிகே ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி இஸ் அ டிஜிட்டல் ஆர்கைவ். அடுத்து டிஓஏஜினா என்னது? டிஜிட்டல் டைரக்டரி ஆஃப் ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல். DOAJ is nothing but Directory of Open Access Journal. It contains digital library of journals, free journals. So DOAJ into the open access. You can freely read the journals and download the journals. At the e-printer. So e-print at IIC, Indian Institute of Science. It is an institutional repository. So e-print வந்து it is a digital library சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா we can call it as institutional repository. இதுதான். So again we will see this. So Vidyanidhi is a repository of electronic thesis and dissertation. Vidyanidhiல என்ன இருக்கும் அப்படின்னா electronic thesis and dissertation இருக்கும். TKDL full form என்னன்னா traditional knowledge digital library. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a digital archive. DOAJ means Directory of Open Access Journal where you can download the free journals. Digital library of journals சொல்லுவாங்க. அதை அடுத்து e-printன்றது ஒரு digital library software. ஸோ அது வந்து இன்ஸ்டிடியூஷன் ரெபாசிட்டரியாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா ஐஐஎஸ்சியில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 145. ட்ரூபால்ன்றது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். மூடல்ன்றது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ட்ரூபால்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், மூடல் வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். டிஸ்பேஸ்ன்றது டிஜிட்டல் லைப்ரரி சாஃப்ட்வேர். நியூஜென் லிப்ன்றது இன்டெகிரேட்டட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிடிஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் வந்து யார் கொண்டு வந்தா? ஹூ டெவலப்ட் இட்? UNESCO. Sanjay software developed by Decidoc. Granthalia by Nisker or Instock. Mindthree வந்து CMC Calcutta. So வந்து this question is all again and again it is repeating. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குவிக்ஹில்ன்றது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய வைரஸ்லாம் வரும். அதை தடுக்கிறதுக்கு வந்து there are many softwares. அதில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் இஸ் குவிக்ஹில்.
QuickHeal is an antivirus software package. அடுத்து வந்து DOAJ. DOAJனா என்ன சொல்லியிருக்கேன்? Directory of Open Access Journal. Open Access means free journals. அடுத்த கொஸ்டின் அடுத்து பாருங்க, பர்சனல் வெப் பேஜஸ். பர்சனல் வெப் பேஜஸ் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பிளாக்னு. ஸோ பிளாக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பர்சனல் வெப் பேஜஸ். பிளாகுக்கு வந்து அனதர் நேம் என்னன்னா பர்சனல் வெப் பேஜஸ். அடுத்து பாருங்க Amazon.com. Amazon.comனா என்னது? இட் இஸ் அன் வெண்டார் ஆன் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் சேல்ஸ் பண்ணுறவன் அதுதான் வெண்டார். ஸோ இன் இன்டர்நெட் தே ஆர் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ். ஹூ? Amazon.com. அடுத்த கொஸ்டின் HEC2M ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால்ட் இன் இந்தியா. ஹால்ரித் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்னு பார்த்தோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால்ட் இன் இந்தியா. அடுத்து உரால். உரால்ன்றது செகண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால்ட் இன் இந்தியா. செகண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்தியாவில் வந்து என்ன இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னா உரால். CDS-ISIS வந்து யார் கொண்டு வந்தா? யுனெஸ்கோ. சஞ்சய் சாஃப்ட்வேர் யார் கொண்டு வந்தாங்கன்னா டெசிடாக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆலிஸ் ஃபார் விண்டோஸ் வாஸ் brought out by சாஃப்ட்லிங்க் ஏஷியா பிரைவேட் லிமிடெட். கிரந்தாலயா DH வருதுங்க. கிரந்தாலயா சாஃப்ட்வேர் பேக்கேஜ் வாஸ் டெவலப்ட் பை அனந்த் டெக்னாலஜி. இப்போ TH வருது கிரந்தாலயா. ஸோ கிரந்தாலயா அந்த ப்ரொனவுன்சியேஷன்லேயே 3 வருது. கிரந்தாலயா அப்படின்னா NIC, கிரந்தாலயா அப்படின்னா அனந்த் டெக்னாலஜி. கிரந்தாலயா TH வந்ததுன்னா இன்ஸ்டாக் ஆர் நெஸ்கேர். அடுத்து சோல் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா இன்ஃப்ளேம்நெட். அடுத்த கொஸ்டின் கோஹா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கோஹா சாஃப்ட்வேர் வந்து யார் கொண்டு வந்தா? கத்திப்போ கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட். கிரந்தாலயா கிரந்தாலயா லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அது யார் கொண்டு வந்தான்னு NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். சுச்சிகா லைப்ரரி சாஃப்ட்வேர் வந்து கொண்டு வந்தது யாருன்னா டெசிடாக். சுச்சிகா வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா டெசிடாக். ஸ்லிம் ப்ளஸ் ப்ளஸ் அல்காரதம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோஹா வந்து எந்த நாட்டில் வந்து டெவலப் ஆச்சு? இட் வாஸ் டெவலப்டு இன் நியூசிலாந்து. ஸோ கோஹா வந்து நியூசிலாண்டில் தான் டெவலப் ஆச்சு. எவர்கிரீன் வந்து அமெரிக்கா. ஸோ எவர்கிரீன் வாஸ் brought out இன் அமெரிக்கா, USA. நியூஜென் லிப் வந்து இந்தியாவை சார்ந்தது, இந்தியாவில் வந்து டெவலப் ஆச்சு. பிரிண்ட் வந்து UK நாட்டை சார்ந்தது. ஸோ பிரிண்ட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் UK. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிரீன் ஸ்டோன் வந்து நியூசிலாந்து ப்ராடக்ட். ஸ்பேஸ் வந்து அமெரிக்கா, USA. ஓப்பன் பிபிலியோன்றது ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தான். அது எந்த நாட்டில் டெவலப் ஆச்சு அப்படின்னா ஸ்பெயின். அடுத்து எமில்டா லைப்ரரி சாஃப்ட்வேர் அது வந்து ஃபின்லாண்ட். ஸோ எமில்டா லைப்ரரி சாஃப்ட்வேர் வந்து எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னா ஃபின்லாண்ட். அடுத்து 153 பாருங்க. எர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எர்நெட்டோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்காங்க. எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க். ஸோ எர்நெட் மீன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்வொர்க். எர்நெட் வாஸ் இனிஷியேட்டட் இன். எர்நெட் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க, எந்த காலத்தில் ஆரம்பிச்சாங்க? 1986. எர்நெட் வந்து எந்த வருஷம் வந்தது அப்படின்னா வந்து 1986 இட் கேம் அவுட். ஸோ எர்நெட் வாஸ் இனிஷியேட்டட் இன் 1986. How many institutions involving as a participating agencies of ERNET? ஸோ எர்நெட்டில் மொத்தம் எத்தனை இன்ஸ்டிடியூஷன் வந்து ஏஜென்சியாக பார்ட்டிசிபேட் பண்ணுது? 8. How many institutions involving as a participating agencies of ERNET? 8. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 156. Which of the following are involving institution as a participating agencies of ERNET? ஸோ எர்நெட்டோட அந்த அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஏஜென்சிஸ்லாம் என்னது? யார் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து தேர் ஆக்டிங் அஸ் அன் பார்ட்டிசிபேட்டிங் ஏஜென்சி இன் எர்நெட். எர்நெட்டோட டெவலப்மெண்ட்டில் யாரெல்லாம் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுது? நேஷனல் சென்டர் ஃபார் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பாம்பேவா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே, டெல்லி, கான்பூர், கரக்பூர், மெட்ராஸா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், நியூ டெல்லியா? ஸோ 4 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஸோ எர்நெட்டோட டெவலப்மெண்ட்டில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் சென்டர் ஃபார் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அது எங்கே இருக்குன்னா பாம்பேயில் இருக்குது. நேஷனல் சென்டர் ஃபார் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பாம்பேயில் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஏஜென்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. அவங்களும் தி ஆக்ட் அஸ் அ பார்ட்டிசிபேட்டிங் ஏஜென்சிஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எர்நெட். தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT. ஸோ ஐஐடியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாம்பே, டெல்லி, கான்பூர், கரக்பூர், மெட்ராஸ் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எர்நெட் ப்ரோக்ராமில். தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி, அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் த 4 தே பார்ட்டிசிபேட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எர்நெட்.
These are the agencies that participate in the development of ERNET. So option C is the correct answer. அடுத்து எர்நெட் ஹெட் குவார்ட்டர் இஸ் லொக்கேட்டட் அட். ஸோ எர்நெட்டோட தலைமையகம் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்கா, பெங்களூரில் இருக்கா, பூனாவில் இருக்கா, நியூ டெல்லியில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எர்நெட் ஹெட் குவார்ட்டர் இஸ் லொக்கேட்டட் அட் நியூ டெல்லி. ஸோ எர்நெட்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் இன் நியூ டெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செக்டோரல் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்? ஸோ செக்டோரல் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் வந்து எதெல்லாம் கேட்குறாங்க? எர்நெட்டா, பூனா நெட்டா, சிர்நெட்டா, மேலிப் நெட்டா? So the answer is ERNET and CIRNET. ERNET Education Research Network. CIRNET Scientific Industrial Research Network. So இது ரெண்டுமே தான் வந்து Sectoral Information Network. Okay. அடுத்து CIRNET stands for CIRNET-னா என்னது? Scientific and Industrial Research Network. ஸோ சிர்நெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நெட்வொர்க். சிர்நெட் இஸ் ஆப்ரேஷனல் பை. சிர்நெட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது யார்? யார் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது? சிஎஸ்ஐஆர், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். சிர்நெட் இஸ் ஆப்ரேட்டட் பை சிஎஸ்ஐஆர். சிர்நெட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். சிர்நெட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1989. சிர்நெட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1989. வித்யாநெட் இஸ் ஸ்பான்சர்ட் பை. வித்யாநெட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணுறது யார்? டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பாம்பே. ஸோ வித்யாநிதி வந்து வித்யாநிதிக்கு பணம் கொடுத்து உதவுறது யார் அப்படின்னா டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பாம்பே. வித்யாநிதி ஸ்பான்சர்ட் பை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பாம்பே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிக்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். நிக்நெட்னா என்னது? அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நெட்வொர்க். ஸோ நிக்நெட் அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். என்னன்னா நேஷ்னல், ஐனோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், சீனா சென்டர், தென் நெட்வொர்க், என்இடினா நெட்வொர்க். அப்போ ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் நெட்வொர்க். அடுத்த கொஸ்டின். நிக்நெட்ன்றது இட் இஸ் அ மைக்ரோவேவ் பேஸ்டா, ஆப்டிக்கல் ஃபைபர் பேஸ்டா, சேட்டிலைட் பேஸ்டா, கோஆக்சல் கேபிளான்னு கேட்குறாங்க. ஸோ நிக்நெட் இஸ் சேட்டிலைட் பேஸ்ட் நேஷன் வைடு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சிஸ்டம். நிக்நெட்ன்றது சேட்டலைட் பேஸ்ட் நேஷன் வைட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். நிக்நெட்ன்றது சேட்டலைட் மூலமாக ஒர்க் ஆகும். ஸோ எதுக்காக ஒர்க் ஆகுது? சேட்டலைட் மூலமாக இட் இஸ் அ நேஷன் வைடு, ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக சேட்டலைட்டில் யூ ஸ்ப்ரெட் த கம்யூனிகேஷன், யூ ட்ரான்ஸ்ஃபர் த கம்யூனிகேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இட் இஸ் அ சேட்டலைட் பேஸ்ட் நேஷன் வைட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ த்ரூ நெட்வொர்க் the communication starts, okay, using the satellite. நிக்நெட் என்றது சேட்டலைட் பேஸ்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நிக்நெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர். நிக்நெட் வந்து எப்போ வந்தது? 1977. நிக்நெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த இயர் 1977. நிக்நெட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். நிக்நெட் வந்து எதோட எக்ஸாம்பிள்? நேஷன் வந்துருச்சு. நிக்நெட்ன்றது நேஷன் வைடு நம்ம பார்த்துட்டோம். அது லேனா, மேனா, வேனா, சூப்பர் லேனா. லேன்னானது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்றது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இல்லாட்டி ஒரு பில்டிங்குள்ளே ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நெட்வொர்க் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் லோக்கல் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே அப்படியே ஒரு பில்டிங்குள்ளே அப்படின்னா அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். மேன் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். டெல்லி, பாம்பே, கல்கட்டா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது எதுனா மேன். வேன்ன்றது வைட் ஏரியா நெட்வொர்க், உலகம் ஃபுல்லாக, அதை இன்டர்நெட்டில் வரும். சூப்பர் லேண்ட்ன்றது லேண்டோட அடுத்த சூப்பர், அவ்வளோதான். ஸோ அப்போ நிக்நெட்ன்றது நேஷன் வைடு. அப்போ அது வந்து மெட்ரோபாலிட்டனும் வராது, லோக்கலும் வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ நிக்நெட் வந்து எதில் வருதுன்னா வைட் ஏரியா நெட்வொர்க்.